இன்வெஸ்டர்ஸில் பல பேர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் பெஸ்ட் பேங்க்குன்னு எப்போவுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் பெஸ்ட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போது எந்த பேங்க் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அண்டு நாம் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் எந்த பேங்க் இப்போ இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டாலர் இன்வெஸ்டர் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு பேங்க்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்களே உங்களோட ஓன் அனலைஸை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு நான் இங்கே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புகிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுற மெட்ரிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ அந்த மெட்ரிக்கோட மீனிங் என்னென்னு நான் ஸ்க்ரீனில் வச்சிடுறேன். உங்களுக்கு அந்த மெட்ரிக் என்னென்னா தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இன்றைக்கோட மார்க்கெட் நிலவரப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 11,46,345 கோடி. அதுவே ஐசிஐசிஐ பேங்க்கோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 10,55,182 கோடி. ஆல்மோஸ்ட் 1 lakh crore ஹெச்டிஎஃப்சி வந்து ஐசிஐசிஐ விட மார்க்கெட் கேப்பில் பெருசாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி பார்த்தோம்னா இதில் ஹெச்டிஎஃப்சி தான் கிளியர் வின்னர். இப்போது ரெண்டு பேங்க்கும் எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னா 2,83,649 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவே 2025 3,36,367 கோடி. 2026 3,48,615 கோடி. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க்கோட ரெவென்யூ. ஃபினான்ஷியல் இயர் 2024 1,59,516 கோடி. 25 1,86,331 கோடி. 26 1,95,218 கோடி. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி ரெவென்யூ வந்து கிராஜுவலாக நல்லா க்ரோ ஆகிருக்குன்னு. பட் இந்த மெட்ரிக் படி வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஓகே, ரெண்டு பேங்க்கும் ரெவென்யூ நல்லா தான் மேக் பண்ணுறாங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தானே நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். வாங்க இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 2024 ஹெச்டிஎஃப்சியோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 65,446 கோடி. 2025 73,440 கோடி. 2026 79,219 கோடி. இப்போது ஐசிஐசிஐ பேங்க்கோடது 2024 46,081 கோடி. 2025 54,569 கோடி. 2026 57,931 கோடி. பேங்க்கோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக ரெண்டு பேங்க்லேயும் நல்லா நெட் ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைன் ரெண்டு பேங்க்குக்கும். பட் ஆஸ் பர் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தான் வின்னர். அடுத்து நாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு மெட்ரிக் பார்த்திங்கன்னா இபிஎஸ். இபிஎஸ்னால் ஏர்னிங் பர் ஷேர், விச் மீன்ஸ் ஒரு ஷேர்லேருந்து எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிற மெட்ரிக் தான் இபிஎஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இபிஎஸ் 2024 42.16. 2025 46 ரூபா. 2026 49 ரூபா. அதே மாதிரி ஐசிஐசியோட இபிஎஸ் பார்த்திங்கன்னா 2024 63 ரூபா. 25 71 ரூபா. 26 75 ரூபா. ரெண்டு பேங்க்லேயும் இபிஎஸ் நல்லா க்ரோ ஆகிருக்கு. பட் இபிஎஸ் படி வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் தான். இங்கே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட, ப்ளீஸ் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வந்து ரெண்டு பேங்க்கோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் க்ரோத். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா 2.81%. அதுவே ஐசிஐசிஐ பேங்க்கோட சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா 3.96%. இதில் ஐசிஐசிஐ பேங்க் கிளியர் எட்ஜ் எடுக்கிறாங்க. ஸோ சேல்ஸ் க்ரோத் படி ஐசிஐசிஐ தான் வின்னர். அடுத்து ப்ராஃபிட் க்ரோத். ஹெச்டிஎஃப்சியோட ப்ராஃபிட் க்ரோத் 12%. அதுவே ஐசிஐசிஐ பேங்க்கோட ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா 6%. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக டாமினேட் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். ப்ராஃபிட் க்ரோத் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இப்போ வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ரெவென்யூ படி ஹெச்டிஎஃப்சி வின்னர். நெட் ப்ராஃபிட்டில் ஹெச்டிஎஃப்சி. மார்க்கெட் கேப்பில் ஹெச்டிஎஃப்சி. இபிஎஸ்சில் ஐசிஐசிஐ. சேல்ஸ் க்ரோத்தில் ஐசிஐசிஐ. ப்ராஃபிட் க்ரோத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க். நெக்ஸ்ட் வாங்க ரெண்டு பேங்க்கோட ஃபினான்சியல்ஸை பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நாம் ரெண்டு பேங்க்கில் எந்த பேங்க் பெஸ்ட் பேங்க்னு பிக் பண்ண போகிறோம். அண்டு எந்த பேங்க் அண்டர் வேல்யூடாக இருக்குதுன்னு சொல்ல போகிற மெட்ரிக்ஸ் தான் அப்கமிங் மெட்ரிக்ஸ். ஸோ வீடியோவை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான மெட்ரிக் ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த மெட்ரிக் எதை டிஃபைன் பண்ணணுன்னா ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்ண
பணத்தாரிலிருந்து எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிற மெட்ரிக் தான் ஆர்ஓஇ. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஆர்ஓஇ 13.6%. அதுவே ஐசிஐசிஐயோட ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 15.9%. இந்த மெட்ரிக்கோட கிளியர் வின்னர் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ தான். அடுத்து புக் வேல்யூ. ஹெச்டிஎஃப்சியோட புக் வேல்யூ 390 ரூபா, ஐசிஐசிஐயோட புக் வேல்யூ 527 ரூபா. இதுலேயும் ஐசிஐசிஐ தான் வின்னர். அடுத்து 2 பேங்க்லேயும் வாங்க மக்கள் எவ்வளவு முதலீடு பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். டெபாசிட்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 30,99,638 கோடியும், அதுவே ஐசிஐசிஐ பேங்க்கில் 18,30,020 கோடியும் இருக்குது. ஸோ இதோட வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோ பிஇஜி ரேஷியோ. ஹெச்டிஎஃப்சியோட பிஇஜி ரேஷியோ 0.79. அதுவே ஐசிஐசிஐயோட பிஇஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.08. இதில் வந்து வின்னர் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்னடா அது ஹெச்டிஎஃப்சியோட பிஇஜி ரேஷியோ 0.79 தான் இருக்குது, ஆனால் ஐசிஐசிஐயோட பிஇஜி ரேஷியோ 1.08ன்னு. பிஇஜி ரேஷியோ வந்து கம்மியாக தாங்க இருக்கணும், ஹெச்சாக இருக்கக்கூடாது. ஆஸ் பர் பிஇஜி ரேஷியோ ஐசிஐசிஐ பேங்க்கை விட ஹெச்டிஎஃப்சி பேங்க் வேல்யூஷனில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. எல்லாமே ஓகே, ஆனால் எனக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. இப்போ டிவிடெண்ட் ஈல்டையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சியோட டிவிடெண்ட் ஈல்டு 1.75%, அதுவே ஐசிஐசியோட டிவிடெண்ட் ஈல்டு 0.82%. ஓகே, வாங்க நம்ம இப்போ கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். என்னோடய அனலைசிஸ் படி வேல்யூஷன் படி பார்த்தா 2 பேங்க்கும் நல்ல வேல்யூ ஜோனில் தானே இருக்குது. நான் இந்த வேல்யூஷனில் 2 பேங்க்கையும் கன்சிடர் பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் நான் இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் என்னோடய பார்வையில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல அட்ராக்டிவ் லெவலில் இருக்குது, அண்டு இதுதான் வந்து மார்க்கெட் லீடரும் கூட. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூடால் எனக்கு தெரியலை. ஸோ நான் 2 பேங்க்கையும் கன்சிடர் பண்ணுவேன். 60-40ங்கிற பர்சன்டேஜில் கன்சிடர் பண்ணுவேன். 60% ஹெச்டிஎஃப்சி, 40% ஐசிஐசிஐ. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் உங்களோட அனலைஸை பண்ணிவிட்டு நல்ல டிசிஷன் எடுங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான். நீங்கள் அடுத்து என்ன வீடியோ அனலைஸ் பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். இதை வச்சு தான் நான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க முடியும். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.